அவர் வயின் விதும்பல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளைப் பார்ப்போம். வாலற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றித் தேய்ந்த விரல். வருவார் வருவார் என வழி பார்த்து பார்த்து விழிகளும் ஒளி இழந்தன. பிரிந்து சென்றுள்ள நாட்களைச் சுவரில் குறியிட்டு அவற்றைத் தொட்டுத் தொட்டு எண்ணிப் பார்த்த விரல்களும் தேய்ந்தன. இளங்கிழாய் இன்று மரப்பினென் தோள்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து. காதலரைப் பிரிந்திருக்கும் நான் பிரிவுத் துன்பம் வராதிருக்க அவரை மறந்திருக்க முனைந்தால் என் தோள்கள் அழகு நீங்கி மெலிந்து போய் வளையல்களும் கழன்று விழுவது உறுதியடி என் தோழி. உரன் நசைஇ உள்ளம் துணையாகச் சென்றார் வரல் நசைஇ இன்னும் உளேன். ஊக்கத்தையே உறுதுணையாகக் கொண்டு வெற்றியை விரும்பிச் சென்றுள்ள காதலன் திரும்பி வருவான் என்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன். கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடுகொ டேறுமென் நெஞ்சு. காதல் வயப்பட்டுக் கூடியிருந்து பிரிந்து சென்றவர் எப்போது வருவார் என்று என் நெஞ்சம் மரத்தின் உச்சிக் கொம்பில் ஏறிப் பார்க்கின்றது. காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்குமென் மென்தோள் பசப்பு. கண்ணார என் கணவனைக் காண்பேனாக. கண்ட பிறகே என் மெல்லிய தோளில் படர்ந்துள்ள பசலை நிறம் நீங்கும். வருமகன் கொண்கன் ஒருநாட் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. என்னை வாடவிட்டுப் பிரிந்துள்ள காதலன் ஒருநாள் வந்துதான் ஆக வேண்டும். வந்தால் என் துன்பம் முழுவதும் தீர்ந்திட அவனிடம் இன்பம் துய்ப்பேன். புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண்ணன்ன கேளிர் வரின். கண்ணின் மணியாம் என் காதலர் வந்தவுடன் பிரிந்திருந்த துயரின் காரணமாக அவருடன் ஊடல் கொள்வேனோ அல்லது கட்டித் தழுவிக் கொள்வேனோ அல்லது ஊடதல் கூடுதல் ஆகிய இரண்டையும் இணைந்து செய்வேனோ ஒன்றுமே புரியவில்லையே எனக்கு இந்தத் துன்பத்தை நினைக்கும் போது. வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்க்கம் விருந்து. தலைவன் தான் மேற்கொண்டுள்ள செயலில் வெற்றி பெறுவானாக. அவன் வென்றால் தன் மனைவியுடன் எனக்கு மாலை பொழுதில் இன்ப விருந்துதான். ஒரு நாள் எழுநாள் போல் செல்லும் சேன் சென்றார் வருநாள்வை தேங்குபவர்க்கு. நெடுந்தொலைவு சென்ற காதலர் திரும்பி வரும் நாளை எதிர்பார்த்து ஏங்குபவர்க்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாகத் தோன்றும். பேரினென்னாம் பெற்ற கால் என்னாம் உரினென்னாம் உள்ளம் உடைந்து கக்கால். துன்பத்தைத் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் நிலை இழந்து போய்விடுமானால் பிறகு ஒருவரையொருவர் திரும்பச் சந்திப்பதனாலோ சந்தித்துக் கூடுவதினாலோ என்ன பயன்?